திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் மற்றும் குழு உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024-26 ஆண்டிற்கான உறுதிமொழி குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார், முதன்மைச் செயலாளர் முனைவர் ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் சேலம் மேற்கு, தளபதி மதுரை வடக்கு, நல்லத்தம்பி திருப்பத்தூர், மோகன் அண்ணாநகர் காரைக்குடி, ஜெயக்குமார் பெருந்துறை மற்றும் அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை, ரூபி மனோகரன் நான்குநேரி ஆகியோருடன் நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு செய்தனர். அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் கோவிலில் 4 கோடி மதிப்பில் கல் மண்டபம் புதுப்பிக்கும் பணிகள், தெப்பக்குளம் சீரமைக்கும் பணியினையும் மற்றும் நெல்லையப்பர் கோவில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2023-24 ஆண்டுக்கான இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு புதியதாக வெள்ளித்தேர் செய்யப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததைத் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவமனை மற்றும் தொற்றா நோய் பிரிவின் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தனர். மேலும் மேற்கு புறவழிச்சாலை பணிகள் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. முதற்கட்ட பணிகள் பாளையத்தில் தொடங்கி கொங்கந்தான்பாறை விளக்கு வரை சாலை அமைக்கும் பணிகள், 180 கோடி உயர்மட்ட பாலங்கள், 2 சிறிய பாலங்கள், 44 பெட்டி பாலங்கள் மற்றும் ஒரு ரயில்வே மேம்பாலத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவது குறித்து உறுதிமொழி குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் மற்றும் குழு உறுப்பினர்களுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் துறை சார்ந்த பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதோடு பல்வேறு துறை அரசுகளின் கீழ் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளது. ஆய்வில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா, மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சுவிதா பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் மருத்துவர் வதா, நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் லிங்கசாமி உட்பட அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.